ஒரு தோட்டத்தில் கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. நரி ஒன்று கழுதை மேய்வதை பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தது. எப்படியாவது அதை கொன்று தின்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த நரி ஒரு நாள் கழுதையிடம் சென்றது. என் அன்பு நண்பா கழுதையாரே, பல நாட்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் புல் பசுமையாக இருக்காது. அப்படியா நண்பா? ஆமாம் கழுதையாரே, என்னை பின்தொடர்ந்து வந்தால் நான் உங்களுக்கு ஒரு பசுமையான புல்வெளியை காட்டுகிறேன். சரி நண்பா, வா போகலாம். நீ என் பின்னால் வா. சரி நண்பா. நரியின் தந்திரத்தை அறிந்து கொண்ட கழுதை நரிக்கு முன்னால் நடந்தது. ஏன் நீ திடீரென்று நொண்டுகிறாய்? ஏன் காலில் முள் குத்தி விட்டது? நான் முல்லை எடுத்து விடுகிறேன் நண்பா. நரி கழுதையின் பின்னால் சென்று முள்ளை எடுப்பதற்காக குனிந்தது. சரியான நேரத்திற்காக காத்திருந்த கழுதை பின்னங்காலால் ஓர் உதை விட்டது. இதை சற்றும் எதிர்பாராத நரி மூக்குடைந்து வலி தாங்காது அங்கிருந்து ஓடியது. வேகமாக ஓடிய நரி வழியில் ஒரு சிங்கத்தை சந்தித்தது. நரியாரே, ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்னவாயிற்று? ஓ, அதுவா சிங்கராஜாவே, உங்களை தேடிக்கொண்டுதான் ஓடி வருகிறேன். வழியில் ஒரு கொழுத்த கழுதையை பார்த்தேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கும். அதை பற்றி சொல்லவேதான் ஓடி வருகிறேன். கொழுத்த கழுதையா? நீ சொல்லும் போதே எனக்கு பசி எடுத்து விட்டது. வா, அந்த கழுதை காட்டு. நான் எதுக்கு சிங்கராஜா? இல்லை இல்லை, நீயும் வா. சரி ராஜா, வாங்க. வா, பக்கத்தில் போய் பார்ப்போம். நான் பக்கத்தில் வரவில்லை ராஜா, நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் போய் வேட்டையாடுங்கள். இன்றைக்கு நான் விரதம், மாமிசம் உண்ணமாட்டேன் ராஜா. இன்று எனக்கு வேட்டைதான். சிறிது தூரம் சென்றதும் நரி கழுதையை பார்த்தது. சிங்கராஜா, அதோ பாருங்கள், அந்த கழுதை மேய்ந்து கொண்டிருக்கிறது. சிங்கம் கழுதையின் அருகே சென்று ஏதோ பேச சிங்கத்துக்கும் ஓர் உதை விழுந்தது. சிங்கம் மூக்குடைய ஓடி வந்தது. நரியாரே, ஓடு ஓடு, கழுதை இன்று மாமிசம் உண்ணுமாம். நமக்காகத்தான் காத்திருக்கிறதாம். அப்படியா? ஓடுங்கள் சிங்கராஜாவே, ஓடுங்கள். இரண்டும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடின. சாதுவாக இருப்பவர்களை நாம் எப்போதும் குறைத்து மதிப்பிடக் கூடாது.